மார்னிங் இந்த டீடாக்ஸ் வாட்டரை குடிச்சிட்டு 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட் தான் முடிச்சிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாயா, ஒரு எக் மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. சொந்த வீடு, வாடகை வீடு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவோம் வருவோம். பட் இந்த காலத்து பிள்ளைங்கலாம் அப்படி இல்லைங்க. நிறைய கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். என் பையன் கேட்குறான், அம்மா இது நம்மளோட வீடு தானேன்னு. இல்ல வீட்டை மாத்தணும். ஏங்க இந்த வீட்டை வித்துடலாமா? ஏய் இது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் டி. இப்படி தான் இருந்தது என்னோட மைண்ட் வாய்ஸும். என்னோட சிஸ்டர் ஊர்லேருந்து வராங்க. அவங்களுக்காக தான் வீடு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது சென்னையில் வீடு பார்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு. ஒன்று வீடு செட் ஆனால் தண்ணி செட் ஆக மாட்டேங்குது, தண்ணி செட் ஆனால் ஏரியா செட் ஆக மாட்டேங்குது. இப்படி எல்லாமே செட் ஆகிற மாதிரி நேற்று ஒரு வீடு பார்த்துருக்கோம். முடிவாயிடும்னு நினைக்கிறேன். வர வழியில் ஸ்கை ஒன் இருந்தது. ரொம்ப நாளாக இங்கே இருக்க டிமார்ட்டுக்கு போகணுன்னு ஆசை. இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே 3 o'clock ஆகிடுச்சு. லஞ்ச் எதுவும் எடுக்கல. வந்தோடனே இந்த பலாப்பழத்தை தான் சாப்பிட்ருந்தேன். அப்புறம் பாயில் பண்ண ஒரு எக்கும் எடுத்திருந்தேன். ஈவினிங் ஒரு 7 o'clock போல் இந்த கொள்ளு சூப் தான். குக்கரில் ஒரு 150 கிராம் கொள்ளு, ஊற வச்ச கொள்ளை சேர்த்துக்கிட்டேன். அதுலேயே கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக சீரகம், மிளகு, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் கிட்ட வச்சு எடுத்தோன்னா நம்மளோட கொள்ளு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே குடிக்கக்கூடாது, ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து மீதியை அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கொள்ளு சூப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதை நீங்கள் மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் நான் சொல்வேன். கொள்ளு டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்வீங்க.